வணக்கம் மக்களே, நீங்கள் போகிறது கிருத்தி கேமிங். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? நான் டிவைன் உலகம் எஸ்எம்பியில் இருக்கிறோம். வெற்றிகரமாக நம்ம வந்துருக்கோம் கைஸ். இப்போ நம்ம ஸ்பான் பண்ண நின்றுட்டுருக்குறோம். நம்மளோட வெப் கிராஃப்டர் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சர்வரோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஒரு டீம் ஒரு சில டீம்ஸ் இருக்குது கைஸ். அந்த டீமில் ஒரு டீமில் 4 பேர் இருப்பாங்களாம். அதே எனக்கு ஃபுல்லாக தெரியாது கைஸ். இப்போ எனக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தை வெற்றிகரமாக நம்ம முடிச்சுட்டு ஒரு குட் டூல்ஸுக்குள்ளே அப்டேட் ஆகிப்போம். ஃபுல்லாக மரத்தை உடச்சிருவோம். இன்னும் ஒன்றுக்கு தான், அவ்வளோதான். ஃபுல்லாக முடிச்சாச்சு வெற்றிகரமாக. ஆப்ரேட் அப்புறம் ஒரு கிராஃப்டிங் டேபிளில் பட்டுன்னு போட்டு அது மாதிரி பிளாங்க்ஸ் பண்ணிவிட்டு பட்டு கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளில் அதுக்குள்ள வெப் கிராஃப்ட் வந்துட்டாங்க ப்ரோ. கொஞ்சம் இங்கே வந்துடுவாங்க. இல்லை மெசேஜ் பண்ணுவாங்க ப்ரோ. சரி, இப்போ 6 பிகாஸ் இது அப்புறமே கீழே போய்ட்டு ஸ்டோன் மைண்ட் பண்ணிவிட்டு ஏன்னா உள்ளே போக முடியல. ஏன்னாடா சோதனை ஆனால் பார்ப்பீங்களா? சரி கைஸ், இப்போ வெப் கிராஃப்டரே வந்தாச்சுங்க நம்ம பேஸுக்கு. நம்மளோட ஸ்பான் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக. ஐயோ, அடி விடுதா? சாரி ப்ரோ, மன்னிச்சிக்கோங்க. அடி விட்டுச்சு எப்படியா தெரியாமல். அதுக்கு கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, ஒன்றும் பண்ணல. வந்துட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் என்னது வுட்டு, பெட்டு, அம்மா கொஞ்சம் டூல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க கைஸ். கொஞ்சம் வுட்டு, அம்மா சாம்பிளிங்கு, அம்மா ஒரு பெட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி நம்ம இங்கே வெற்றிகரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும். அதுக்கு முன்னாடி பேக் போட்டுருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ. அப்போ இங்கே ஓதா போயிடுதா? சரி, நம்ம கீழே ஃபுல்லாக எல்லா ஸ்டோனும் மைண்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து அப்படியே ஸ்டோன் டூல்ஸ் இல்லாமல் அப்படியே ரைட்போம். அப்படியே நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட் வெற்றிகரமாக சூப்பராக கிடச்சிச்சு. அச்சீவ்மெண்ட் வெற்றி ஜெய். அதுக்கப்புறமா ஃபைனலி நம்ம ஜாயிண்ட் ஆகியாச்சு கைஸ் வெற்றிகரமாக நம்ம டீமுக்குள்ளே. இப்போ ப்ரோ சொல்லுவாங்க வந்துட்டோம். இப்போ நம்ம வெப் கிராஃப்டர் தான் இருக்கிறாங்க. அப்படியே இதான் நம்மளோட ஏரியான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி ப்ரோன்னு நான் சொன்னேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோஸ். இப்போ நம்ம கொஞ்சம் என்ன கேட்டுக்கிறாங்க. ஓகே ப்ரோ, ஓகே வாங்க நான் போகலாம். ஹண்டிங் போகலான்னு கேட்டிருக்கிறாங்க. போகலாமான்னு. சரி, ஓகே ப்ரோன்னு போட்டிருக்கிறேன் கைஸ். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு தேவை. சாப்பாடு எனக்கு எங்கே போய் கலெக்ட் பண்ணுறதுன்னு தெரில. பிளான் பண்ண சொல்கிறாங்களா? ஆமாம் கைஸ், இங்கே டெசர்ட்டாக இருக்குது. சரி, இங்கே நம்ம பிளான் பண்ணிப்போம் எல்லாமே. தவா பிளான் பண்ணிட்டேன் கைஸ். சரி கைஸ், நான் நல்லா பிளான்ட்டு பண்ணி முடிச்சுட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி பிளான் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ அதுக்குள்ளேயே வந்துருச்சாடா வெற்றி கைஸ். அதுக்குள்ளே ரொம்ப பெருசாக வந்துருச்சு. இவ்வளோ பெருசாக வளரணும்னு நினச்சி பார்க்கல கைஸ் அதுக்குள்ளே. அதுக்கப்புறமா நம்ம அப்படியே ப்ரோ கொஞ்சம் நம்மளுக்கு அயன் இங்கட் கொடுத்தாங்க. காப்பர் இங்கட் கொடுத்தாங்க. அது அப்படியே நம்ம டூல்ஸு, ஆர்மரு அதெல்லாம் பண்ணி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் இன்ச்சு அது அப்படியே நம்ம செஸ்குள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிருக்கலாம் கைஸ். மிச்சம் எவ்வளோ வருது? செஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். இன்னும் 8 டேஸ். அது அப்படியே எவ்வளோ வச்சுலாம் வெற்றிகரமாக. அப்படியே இந்த டூல்ஸு ப்ரோ இதை உள்ள வச்சுருங்க ப்ரோ. கொஞ்சம் அங்கே ஐட்டமில் இந்த சொல்லிட்டேன் வச்சா வைப்பாங்க, இல்லைனா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ப்ரோ. பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு பிக்காக்ஸ் செஞ்சிடுங்க கைஸ். ஏன்னா உட் பிக்காக்ஸ் தான் இருந்துச்சு. அதை வச்சு என்ன பண்ணுறது சொல்லி தெரியாமல் ஸ்டோன் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் அப்படி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கேமல்ரா. வேறு லெவலு ப்ரோ கைஸ். கேமல் கைஸ். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் உட்காந்துட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் இறங்க ப்ரோ. இறங்க ப்ரோ. இறங்கிட்டான் ப்ரோ. கேமல் கைஸ். உட்காந்தானே கேமல் இருந்துச்சுடா. சேடு மட்டும் தாறுமாறாக இருக்கும். வேறு லெவலாக இருந்துருக்கும் கைஸ். கேமல் நல்ல விஷயம் தான். சேடில் தான் நம்மகிட்ட இல்லை. ஆனால் இந்த வேர்ஷனில் க்ரியேட் பண்ணலாங்க சார் நம்ம சேடில். ப்ரோ தரமாக உட்காண்டியா ப்ரோ, சூப்பர். அவள் தான். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் கைஸ். எக்ஸ்ப்ளோரிங். இங்கே மைண்ட் ஷாஃப்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க ப்ரோ. அது அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அப்படியே பார்ப்போம். எவ்வளோ பெரிய கேவு. ஒன்றுமே இல்லை சாப்பாடு கூட இது கூட எல்லாமே. ஷீல்டு கூட இல்லை, அதான் மெயின். ஷீல்டு இருந்தால் கூட எப்படியும் தப்பிச்சிடலாம் எல்லா ஜாம்பிஸ் கிட்டேருந்து எப்படியோ. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஐ திங்க் இதான் மைண்ட் ஷாஃப்ட் நினைக்கிறேன். பக்கத்தில் வந்தாச்சு ப்ரோ. பக்கத்தில் வந்தாச்சு தான் நினைக்கிறேன். பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். அவ்வளோ தான். இதான் மைண்ட் ஷாஃப்ட்டு. உள்ளே போனோம். உள்ளே எதுவும் இல்லை. ஆனால் சரி அட்லீஸ்ட் ரெயில் தான் கலெக்ட் பண்ணலாம். நம்ம ஃப்யூச்சர் பிளானுக்கு ஒர்க் ஆகணும். ரெயில் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி பார்ட்டிஷனாக போயிட்டு இருந்துச்சு. அதுங்க கீழே போனால் அதில் எதுவுமே இல்லை. சரின்னு அங்கே லைட்டாக லெஃப்ட் ரைட்டை பார்த்து விட்டுட்டு அப்படியே இது மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டு வந்துட்டேன். சரி ப்ரோ எங்கே இருக்கிறேன்னு கேட்டேன்னா மாலை இருக்கிறேன்னு சொன்னாங்க. சரி இருங்க ப்ரோ நானும் மாலை வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே இந்த பக்கம் போன வழி பார்த்தா வழியில் ஆனால் திரும்பி இங்கே வந்தால் அப்படியே ப்ரோ வந்து கண்டுபிடிச்சாங்க என் போர்ட்டல் இல்லை NDA அப்படியே சொல்லுவாங்க என் போர்ட்டல் சொல்லுவாங்க கைஸ். அது கண்டுபிடிச்சாங்க வெற்றிகரமாக. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் லூட் எடுக்கலாம் பார்த்தா அப்படியே சத்தம் கேட்டுச்சா கைஸ். ஜாம்பிஸ் அந்த சத்தம் இந்த சத்தம் எல்லா சத்தமும் உள்ளே கறக்குது. அதனால் கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால ப்ரோ ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க ப்ரோ, அதுக்கப்புறமா பின்னால் நான் வரேன்னு சொல்லி போட்டுட்டு ப்ரோ ஃபஸ்ட் நீங்கள் போங்க ப்ரோ. என்ன ப்ரோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க? போயிட்டாங்க, சந்தோஷம். இப்போ வந்து ப்ரோ நீங்களே போங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க? பயமாக வேறு இருக்குது கைஸ், இருட்டாக வேறு கறக்குதா. ஜாம்பிஸ் க்ரீப்பர் அந்த க்ரீப்பர் தான் கிளம்ப செத்துருவாங்க கைஸ். நான் ஏன்னா ஷீல்டு அட்லீஸ்ட் இருந்துச்சு, தப்பிச்சுட்டு இருந்தோம். ஷீல்டும் இல்லை. டைமண்டு சாரி கோல்டு. ஐயோ 2 க்ரீப்பர். அயன் வேறு கைஸ், அயன் வேறு இருக்குது. 2 க்ரீப்பரு. ப்ரோ தள்ளு ப்ரோ மாட்டிப்போம். ப்ரோ மேலே வந்துட்டான்டா. போச்சு. எப்போ ஒரு 3 ஆட்டு ப்ரோ டப்புன்னு வாங்க ப்ரோ. 3 ஆட்டு தான் இருக்குது. ஐயோ ஸ்கெல்டன் சத்தம் வாங்கி இருக்குதுடா டேய் ஷீட். ஐயோ டைப் பண்ணலாம் வேணாம் ப்ரோ கைஸ். நான் வீசில் வேறு இல்லை, வாய்ஸ் ஸ்டார்டிங்கில் இல்லை, நல்லா டைப் தான் ப்ரோ பண்ணணும் கைஸ். அதனால் எப்பா நான் பஸ் போய் வந்துக்கணும் கைஸ். சும்மா சாப்பிட்ற ப்ரோ, சாப்பிட்ற கண்டுபிடிச்சிருவா ப்ரோ. அதை இங்கேயே நான் கொஞ்சம் ஷெல்டர் போட்டு கொஞ்சம் இருக்கிறேன். அப்படியே பார்த்தா ப்ரோ வந்து திரும்ப செத்து திரும்ப பொழைச்சி திரும்ப எடுத்துகிட்டு வந்தாச்சு லூட்டெலாம். ஆனால் சாப்பாடு ஃபைனலி எடுத்துகிட்டு வரல, சாப்பாடு வேறு இல்லை நம்ம இடத்துல. அப்படியே இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு கைஸ். அப்படியே இங்கே பார்த்தா இங்கே வேஸ்ட்டாக தான் இருந்துக்கிறோம். அதனால் அப்படியே சும்மா அப்படியே அந்த பக்கம் போய்ட்டு இந்த பக்கம் போய்ட்டு அந்த பக்கம் போய்ட்டு இந்த பக்கம் போய்ட்டு கீழே போகலாம் இருந்துச்சா. கீழே வந்து செம்ம இருட்டாக இருக்குது, டார்ச் இல்லை. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இது வேறு இல்லை, என்னது ஷீல்டு வேறு இல்லை. இங்கே இருட்டாக இருந்துச்சு, பயமாக தான் இருந்துச்சு. பார்த்தா எதுவும் இல்லை. அப்புறமா அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் ப்ரோ எங்கே போகிறாங்க பார்த்தா அப்படியே கதவை திறந்து போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் எதுவும் இல்லை. என்னடா தண்ணியாக இருக்குதாங்க ப்ரோ? என்ன போகிறாங்க தண்ணியாக இருக்குது இங்கே எதுவும் கைஸ், தனியாக இருக்குது. கடல் இருக்குது கைஸ். இல்லை கடல் இல்லை, அண்டர் கேவிங்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. சரி ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. சரி கைஸ் வந்து வந்துட்டோம் நாங்கள். அப்படி இங்கேருந்து நான் வந்து லைப்ரரி கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்படியே ப்ரோ கிட்ட சொல்லிட்டு அப்படியே லைப்ரரி வெற்றிகரமாக நாங்கள் உடச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆமாம் அங்கே உள்ள இன்னொரு லைப்ரரி இருந்துச்சு கைஸ். அங்கேயும் கொஞ்சம் ஐட்டம் இருந்துச்சு. ஆனால் ஐட்டமில் நான் கீழே அடுத்த செகண்ட் லைப்ரரியில் இருக்கிற ஐட்டம் நான் எடுத்தேன். ஃபஸ்ட் லைப்ரரி இருக்கிற ஐட்டம் வந்து ப்ரோ எடுத்தாங்க. அப்படியே அங்கேருந்து 2 ஐட்டம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து பிளெயின்ஸ் போகலான்னு ஒரு பிளானிங் சொல்லியிருக்கிறாங்க ப்ரோ. அதனால் சரின்னு சொல்லிட்டு பிளெயின்ஸ் போகலான்னு பிளானிங். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபார்ம்ஸ் என்னன்னு சொன்னாங்க. சரி என்ன ஃபார்ம் கேட்டானா ஃபுட் ஃபார்ம் சொன்னாங்க. சரி ப்ரோ. அப்புறமா வந்து நாங்கள் வந்து ஒரு பிளெயின்ஸ் பயம் கண்டுபிடிக்கலாம்னு ஒரு பிளானிங்கில் இருந்தோம். ஆகமாக இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் கட்டணும்னு முடிவெடுத்தாச்சு. அதனால் அப்படியே நாங்கள் போட் எடுத்துகிட்டு பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். அப்படியே பிளெயின்ஸ் பயம் போயிடுறதுக்கு. சரி கைஸ் நாங்கள் போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறோம் வெற்றிகரமாக. வெற்றியே மறக்காமல் இது பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சும்மா தெரிக்க விடுங்க மக்களே. இது லைட்டாக லேக்காக தான் இருக்குது கைஸ், லைட்டாக லேக்காக இருக்குது. அவ்வளோதான் எப்படியும் வந்தாச்சு நம்ம. இது லைட்டாக இது ஜங்கிள் மாதிரி தான் இருக்குது. ஜங்கிளே தான் சாரி. ஜங்கிள் வந்து கொஞ்சம் நிறையா பேம்பு சாப்பாடு வாட்டர் மெலன் இருக்கும் கைஸ். அது நல்லா எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு சுத்தமாக இல்லை. அப்படி இங்கே வந்து கொஞ்சம் பேம்பூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே எல்லா பேம்பும் கலெக்ட் பண்ணி ஒரு 1.5 ஸ்டாக் கிட்ட எடுத்துகிட்டு போனோம் கைஸ். அப்படியே இங்கே சாப்பாடும் கொஞ்சம் இதுவும் வாட்டர் மெலனும் பேம்பும் நல்லாவே கலெக்ட் பண்ணிவிட்டோம் கைஸ். இதே போதும் இப்போதைக்கு. அதனால் வந்து ப்ரோ கிட்ட வந்து வீட்டுக்கு போகலான்னு கேட்டேன். வீட்டுக்கு அப்படியே இது ஈஸி தான் கைஸ், ஒன்றும் இல்லை. /டீம்ஸ் ஹோம் ஹோம் போட்டாலே போதும் கைஸ். நம்ம வந்து நம்மளோட ஏரியாவுக்கு போயிடலாம், ஹோம் ஏரியாவுக்கு. இப்போ வந்து நம்ம ஹோம் ஏரியா பக்கத்தில் நம்ம பேஸ் பக்கத்துலேருந்து ஒரு கேவ் இருந்துச்சு கைஸ். அந்த கேவுக்குள்ளே அப்படியே முன்னேறி செல்வோம். கொஞ்சம் அயனு கொஞ்சம் டைமண்ட் கிடச்சா பார்ப்போம். கொஞ்சம் அயன் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து அழைக்க வந்துடலாம்.
அப்படி உள்ளே போயிருக்கிறேன் கைஸ். உள்ளே என்ன இருக்குது எனக்கும் தெரில. அப்படியே இதுக்குள்ளே போயிட்டு அது அயனா இல்லை கைஸ் சார் காப்பர் இருக்குது. சரி அட்லீஸ்ட் அந்த காப்பரை தான் மைண்ட் பண்ணிக்கலாம். கீழே கோல்டு அதெல்லாம் நிறைய வருது கைஸ். ஸ்கெலிட்டன் ஜாம்பிஸ் எல்லாம் கீழே பார்த்தீங்களா க்ரீப்பர் அப்படியே இருக்கிறான். நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துருக்காங்க போல். கீழே டார்ச் எல்லாம் இருக்குது. அப்படியே அழைக்கா இங்கே காப்பர் எல்லாமே மைண்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே அப்படியே வந்துட்டோம் கைஸ். நாங்கள் அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா ஜாம்பிஸ் இருந்தாங்க. பாருங்களா ஜாம்பி பார்த்தாலே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ஏன்னா சர்வர் ஹார்ட் முடியல இருக்குது கைஸ். அதனால் ஜாம்பிஸ் அடிக்க முடியல. 5-6 அட்டாக் பண்ணிட்டோன்னு தான் அதுக்கு சாரான் ஜாம்பி. ஆனால் ஜாம்பி நம்மளை ஒரு 2 அட்டாக் பண்ணாலே நம்ம வந்து முக்காசு எடுத்து போயிடுச்சு. ஆனால் அப்படியே போயிட்டு கீழே பார்த்தா நாங்கள் வந்து முன்னாடி போனோம் கைஸ். எனக்கு என் போட்டுக்கிட்ட அங்கே வந்து நாங்கள் வந்துட்டோம். அப்படியே நான் வந்தோடனே திரும்ப லூட் அடிக்கலாம் எங்கேயோ வேறு எங்கேயோ கீழே எது இருக்குமான்னு பார்த்து போனேன். பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் எதுவும் இல்லை. அப்படியே வேறு எங்கேயோ கீழே அப்படியே போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அப்படியே பார்த்தேன் இங்கே கீழே அயன் இருந்துச்சு. அயன் தான் அது கோல்டுன்னு இருந்துச்சு. நான் இப்படி வந்துட்டேன் கைஸ். ஆமாம் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அயன் இருந்துச்சு. சரி அதை அப்படியே மைண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மைண்ட் பண்ணி போட்டுட்டு எவ்வளோ அயன் பார்த்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்வாடு நம்ம ஒரு பிகாக்ஸ் செஞ்சால் போகணும் கைஸ். அதனால் நம்மளுக்கு வந்து 14 அயன் கிடச்சிருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். அதனால் அப்படியே டப்புன்னு வந்து கிராஃப்டிங் டேபிளில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோனஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக கோல் எடுத்தாங்க கைஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு வர முடியல. அப்படியே கோல் எடுத்துகிட்டு ஃபோனஸில் போட்டு சும்மா அயன் எடுத்துடலாம். அயன் எடுத்தாச்சு. மக்களே அயன் தரமாக எடுத்தாச்சு. அயனும் ஸ்மெல் பண்ண போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அயன் பண்ண வரப்போகிறோம். ஒரு அயன் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து முக்கியமான என்ன செய்யணும்னா ஒரு ஷீல்டு செய்யணும். ஷீல்டு வெற்றிகரமாக செஞ்சாச்சு மக்களே. பாருங்கள் அச்சீவ்மெண்ட்லாம் வந்துருக்குது. ஷீல்டு மக்களே வணக்கம். அப்படி சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே எங்கள் ஃபோன் ஹவுஸ் மிச்சம் 3 அயன் வந்துருச்சு. அப்படியே அலைக்கு ஒரு பிக்காக் செஞ்சிடலான்னு பிக்காக் செய்ய போயிட்டேன். அப்படியே பிக்காக் செஞ்சு போட்டுட்டு அயன் பிக்காக்ஸ் வச்சாதான் கைஸ் நம்ம வந்து இதுவும் அச்சீவ்மெண்ட் சூப்பர். நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம் கைஸ். எனக்கு பெருமையாக இருக்குது. அப்படியே ஒரு ஸ்வாடை செஞ்சுட்டோம் கைஸ். அப்படியே ஸ்வாடை செஞ்சுட்டு அப்படியே மைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டேன். நான் அப்படியே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே போனேன் கைஸ். நான் சுற்றிட்டே இருந்தேன் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கிற இடத்து. அப்போ தான் எனக்கு வந்து என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லுவேன் பார்த்துக்கோங்க. அப்படியே இங்கே வந்து இருந்துச்சா சரின்னு மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன் கூல். அதுக்கப்புறமா என்டர்மேன் இருந்தான். சரி நம்மளுக்கு வந்து என்டர்பிரேட் தேவைப்படும்னு சொல்லிட்டு என்டர்மேனை பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தா. இது பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவன் சாக மாட்டேங்கிறான்னு ஹார்ட் முடியாது கைஸ் சர்வர் செம்ம. ஆனால் அவன் ஒரு அடியாக எடுத்து சுற்றுருவேன் நான். அதனால சரி டைமண்டில் எல்லாமே நம்ம கவர் பண்ணணும் கைஸ். இல்லை ரொம்ப கஷ்டமாக போயிடும். அடித்தானா சுத்தமாக எதுவே கொடுக்கல. டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் அப்படியே சரி சொல்லிட்டு காபல் ஸ்டோன் போட்டு மேலே அப்படியே ஏறி போயிட்டே இருந்தேன். முன்னேறி செல்வோன்னு. அப்படியே இங்கே வேறு ஏதோ செஸ்ட்டுக்கு தான் பார்த்தா எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் ஒரு 10 நிமிஷம் சுற்றிட்டு இருந்தேன் கைஸ். சுற்றின இடத்த சுற்றிட்டு இருந்தேன் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஃபுல்லாக பைத்தியக்காரத்தனமாக. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகலான்னு நினச்சேன். இந்த பக்கம் போனால் கேவ் இருக்கும். ஜாம்பிஸ் இருப்பாங்க. மேலே ஜாம்பி சத்தம் கேட்குது. என்ன பண்ண போகிறான்னு தெரில. அவன் ஜாம்பி வந்துட்டான் ஜாம்பி. பாருங்க கைஸ் எவ்வளோ அடி அடிப்பான். நான் சாவே மாட்டான். இதோ 1 எங்களா அடித்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு கைஸ். 3 எழுத்தில் ரொம்ப திரும்பியும் சாப்பிட்டுலாம் வந்து ஒரு போதும் ஆயிடுச்சு. ஷீல்டு மட்டும் நான் செத்துருப்பேன் நான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இங்கே இன்னும் கொஞ்சம் கோல் இருந்துச்சு. தேவைப்படும் சொல்லிட்டு கோலையும் மைண்ட் பண்ணிட்டேன் நான் வெற்றிகரமாக. அவன் இங்கேயும் திரும்ப அயன் இருந்துச்சு கைஸ். இந்த அயனும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அயன் ஆரம்பம் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தேன் கைஸ். அப்படியே கீழே வந்துட்டே இருந்தோன்னா கீழே பார்த்தா உங்களுக்கு 2 டைமண்ட் தெரியும். அப்படியே இது வந்து 3ஆவது வாட்டியாக வந்தேன் கைஸ். நான் திரும்பி சரின்னு போட்டான். அப்படியே சாவடிக்க போகிறேன் பாருங்கள். சரி கைஸ் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் சும்மா தேடி கொடுங்க மக்களே. வட்டாமே